இது சேவையிலே புகழ் பெற்ற கடையும் அல்லவா, இது மீனாட்சி ஃபேன் ஹவுஸின் காலம் அல்லவா. ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நெல்லையில் தொழுகை முடித்து வந்த மாஜி போலீஸ் எஸ்ஐ வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை டவுனைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற போலீஸ் எஸ்ஐ ஜாகிர் ஹுசைன் பிஜ்லி கருணாநிதி முதல்வராக இருந்தபோது அவரது தனிப்பிரிவு பாதுகாப்பு குழுவில் பணியாற்றியவர். ஸ்டாலின் மேயராக இருந்தபோதும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கும் டீமில் இருந்தார். ஓய்வு பெற்ற பிறகு நெல்லை டவுன் முர்தின் ஜர்கான் தர்காவில் அறங்காவலராக பதவி வகித்தார். இன்று காலை தொழுகை முடிந்து வீடு திரும்பிய போது ஜாகிர் ஹுசைனை வழிமறித்த ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி கொன்றது. ஓய்வு பெற்ற எஸ்ஐ கொல்லப்பட்டது மொத்த நெல்லை நகரையும் உலுக்கியது. இந்த கொலை தொடர்பாக பால்கட்டளை கார்த்திக், தொட்டிப்பால தெரு அக்பர் ஷா ஆகியோர் நெல்லை கோர்ட்டில் சரணடைந்தனர். இதற்கிடையே தான் கொலை செய்யப்படுவேன் என்று முன்பே ஜாகிர் ஹுசைன் வெளியிட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வக்ஃபு போர்டுக்கு சொந்தமான இடத்தை தௌஃபிக் என்பவர் ஆக்கிரமிக்க முயன்றதால் அவருடன் ஜாகிர் ஹுசைனுக்கு பகை ஏற்பட்டிருக்கிறது. அவரது தரப்புதான் தன்னை கொலை செய்யும், போலீசில் எவ்வளவோ புகார் செய்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வீடியோவில் ஜாகிர் ஹுசைன் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசைனின் உறவினர்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று அறிவித்தனர். ஐஜி நேரில் வர வேண்டும், உண்மை குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதற்கிடையே அப்பாவுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி பல திடுக்கிடும் தகவல்களை மகள் மோசினா வெளியிட்டார். எங்கள்கிட்ட எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு, நாங்க எல்லாமே இருக்குன்னு காமிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எங்க அப்பா மேல பிசிஆர் கேஸ் போட்டான். அந்த பிசிஆர் கேஸ்லயும் எங்க அப்பா எல்லா ப்ரூஃபும் காமிச்சு எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணுன்னு சொல்லி வெளியில வந்துட்டாரு. இப்போ எல்லா ப்ரூஃபும் எங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம கடைசியில இது பண்ணியிருக்கான். அப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆமா, நாங்க அதையும் ஃபர்ஸ்ட் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனா அது போலீஸ் அது ஆக்ஷனே எடுக்கல, அது கேட்கவும் இல்லை. எங்க அப்பா சொன்னது இது எப்போ வெளியிட்டாரு, வீடியோ எப்போ வெளியிட்டாரு? இது லாஸ்ட் மந்த் 3rd சம்திங் 4th அந்த மாதிரி போலீஸ்லயும் சொன்னோம். நாங்க சோஷியல் மீடியாட்லயும் போட்டோம். எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவன் போலீஸ் முன்னாடியே எங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கான். இதுக்கு மெயின் காரணம் அவளோட ஒய்ஃப் தூண்டி விட்டு தான் அவன் பண்ணியிருக்கான். நூரிஷா. அது எங்களோட பூர்வீக இடம். எங்களோட பூர்வீக இடத்தை அவங்களோட இடமானு சொல்லி ஒரு போலி பத்திரத்தை வச்சு அவங்களோட இடம் சொல்லி பண்ணிருக்காங்க. இது வக்போர்டு இடம். ஆமா, இல்ல எடுக்கல. அவர் நான் என்ன கொலை படிக்க நாங்க எல்லா ஆடியோவும் வச்சிருக்கோம். எங்களுக்கு எல்லாம் ப்ரூஃபும் இருந்து எங்களோட எந்த கேஸும் அவங்க எடுக்கவே இல்லை. எங்க அப்பா தொழுகைக்கு போயிருக்காரு, தொழுகைக்கு போட்டு வரவே இல்லை. எங்க அப்பா முத்தவலியா இருக்காரு. அவங்களும் ஒரு காரணம், யாருமே ஹெல்ப் பண்ணல. சொல்லி பார்த்து எங்கள்ட்ட எல்லாம் ப்ரூஃப் இருந்து யாருமே எதுவும் பண்ணல. கடைசியில வந்துட்டு எங்கள்ட்ட எல்லாம் ப்ரூஃப் இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியலன்னு கடைசி இது பண்ணிருக்காங்க. ஐஜி வரணும், சிபிஐ தான் அந்த கேஸ் போகணும். அது வரைக்கும் நாங்க எடுக்க மாட்டோம். எங்களுக்கு போலீஸ் மேல நம்பிக்கையே இல்ல. ஆக்சுவலி நாங்க இப்ப இருக்கிற போலீஸ் மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் நடத்துனது இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனும் ஏசி செந்தில்குமார். இந்த 2 பேரும் அவன்கிட்ட கமிஷன் வாங்கி எங்க அப்பாவை 2 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பிசிஆர் கேஸ் போற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. எங்க அப்பாட்ட அவன் லஞ்சம் கேட்டிருக்காங்க. அந்த ஆடியோ எங்க அப்பா வச்சிருக்காரு. இந்த ஏசி செந்தில்குமார் எங்க அப்பாட்ட 1 லட்ச ரூபா நீங்க கொடுங்க, இந்த கேஸை நான் முடிக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்காரு. அந்த ஆடியோ எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருந்தும் எங்களுக்கு நியாயமே கிடைக்கல. அவர் நாங்க உங்களுக்கு பார்த்து கொடுக்குறோம், பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு சாகமாதான் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா பண்ணிடுவேன்றாங்க. குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க சார்? பெரிய தண்டனை போடுவோம். கண்டிப்பா சேர்மன் வரணும். வக்போர்ட் சேர்மனும் இங்க வரணும். இதுல வரணும். மோசினா.